என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸி. கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு 1980களில் வந்து இலங்கையில் சிவில் வார் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இலங்கையில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவங்களுக்கு சிங்களர்களாலும் அதே மாதிரி அடக்குமுறை இந்து சகோதரர்களாகிய நிறைய பேருக்கு வந்து திணிக்கப்படுது. அவங்கள ரொம்ப கொடுமைகள் இழைக்கப்பட்டு வந்தது. இந்த சம்பவத்தில் தான் டெலோன் ஒன்று, எல்டிடின்னு சொல்லி பிரபாகரன் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சது. எல்லாரோட நோக்கமும் என்னவா இருக்குன்னா, ஒரு சிலரை மிரட்டினது, ஒரு சிலரை வந்து பிரபாகரனை பற்றின தகவல்களை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள அடித்து உதச்சி இல்லீகலாக டீட்டெயின் பண்ணி பெண்களை அவங்கள வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி ரொம்ப கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சிது. இதனால் இலங்கையில் ஒரு இன போராட்டம், ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த புரட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை முதல்ல அங்கேருந்து துரத்தி விடுங்க, அவங்களால அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. சைலண்டாக இருந்த புலவர் கலியபெருமாள் வந்து ஆவேசமாகிறார். வேற வழியே இல்லாமல் ஆயுதம் இயங்குகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் அவருக்கு பிறகு தமிழரசன் டேக் ஓவர் பண்ணிடுறாரு முழுக்க. பொன்பரப்பின்னு ஒரு இடம், அந்த பொன்பரப்பியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் இவங்க தமிழரசனும் அவங்களோட அசோசியேட்ஸ் ஒரு 4 பேரும் சேர்ந்து கொள்ளடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது கிராம மக்கள்லாம் ஒன்றா கூடி வந்து அந்த டைமில் தான் லெனின் வந்து உள்ளே வரார். மார்ச் 15ஆம் தேதி ஏர்லி மார்னிங் வந்து 540 அடி நீள ரயில்வே பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் 8வது பில்லரை வந்து உடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் இறந்து போனாங்க, 160க்கும் மேலே வந்து காயம்படைஞ்சாங்க. இது பண்ணது ஃபஸ்ட்டு எல்டிடின்னு நினச்சாங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணது விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கலியபெருமாளாக தான் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஸோ அவரை பிடிக்க போகிற ஒரு கான்ஸ்டபிளாக தான் சூரிய வந்திருக்காரு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிரைம் செல்வராஜ். இப்போது நிறைய கொலை, குற்ற பின்னணி, அப்புறம் ரவுடிகள் பற்றி, என்கவுண்டர் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரோட்டா சூரின்னு சொல்லக்கூடிய சூரியோட நடிப்பில் வெளியாக உள்ள விடுதலைன்ற படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகியிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனேவே அந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக ஒரு ஹைப்புக்கு போயிருக்கு. குறிப்பாக சூரியோட நடிப்பு எப்படி இருக்க போகுது, ஏன்னா வெற்றிமாறனோட ஒவ்வொரு பஞ்ச் டயலாக் ப்ளஸ் விசாரணை படத்தில் அவரோட இந்த சீக்வன்ஸு, இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், இல்லை செங்கனி அவங்களோட கேரக்டரை எப்படி போர்ட்ரே பண்ணாங்க ஜெய் பீம் படத்தில் அப்படின்ற நிறைய தகவல்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் இதுவும் வந்து ஒரு உண்மையான சம்பவம் தான். அந்த சம்பவத்தை எப்படி இவர் விவரிக்க போகிறாரு, எப்படி இதை அந்த படத்தில் ஒரு முழுமையாக, அது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் நடந்த ஒரு நிகழ்வை சுருக்கி ஒரு 3 மணி நேரம் படத்துக்குள்ளே எப்படி காட்ட முடியும் அப்படின்றதுலாம் எல்லார் மத்தியிலையும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. முதல்ல இந்த விடுதலை படத்தோட இந்த கோர் கிரக்ஸ் அப்படின்றது வந்து எதை ரிவால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலவர் கலியபெருமாள் வாத்தியார் அவரை சுற்றி தான் ரிவால்வ் ஆகிருக்கு. இந்த புலவர் கலியபெருமாளாக நடிச்சிருக்கிறது தான் விஜய் சேதுபதி அவர்கள். அதே மாதிரி அவரை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவரை பிடிக்கிறதுக்கும் ஸ்பெஷல் டீம், போலீஸ் டீம்லாம் போடுறாங்க. அதில் ஒரு காவல் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் சூரி. ஸோ இதுதான் அந்த கதை களம். பட் அந்த ஒரு சிலது வந்து அவங்க லைட்டாக மாற்றிருக்காங்க. அவர் நேரடியாக அதை பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வாத்தியார் பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தில். அந்த ட்ரெய்லரில் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரிஜினல் பேர் வந்து கலியபெருமாள். அவங்க தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதாவது குறிப்பாக 1980களில் வந்து இலங்கையில் சிவில் வார் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 75க்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த சிவில் வாரோட போராட்டங்கள், குறிப்பாக தமிழர்கள் இலங்கையில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவங்களுக்கு சிங்களர்களாலும் அதே மாதிரி இந்த புத்திஸ்ட் மாங்ஸ் அவங்க வந்து முழுக்க அவங்களுக்கு சிங்களர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால அடக்குமுறை இந்து மக்களாகிய இந்து சகோதரர்களாகிய நிறைய பேருக்கு வந்து திணிக்கப்படுது. அவங்கள ரொம்ப சப்ரஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டு வந்தது. இந்த சம்பவத்தில் தான் புதுசாக சின்ன சின்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. டெலோன்னு ஒன்று, அதே மாதிரி இவங்க பத்மநாபாவோட ஒரு அமைப்பு, அப்புறம் எல்டிடின்னு சொல்லி பிரபாகரன் ஒரு அமைப்பு ஆரம்பித்தது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அவுட்ஃபிட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க.
எல்லாருமே ஒரே நோக்கம், எல்லாரோட நோக்கமும் என்னவா இருக்குன்னா, இலங்கையில் தமிழர்களுக்கு கொடுமை இழைக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு தனி நாடாக பிரித்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவே பிரித்து ஒரு தமிழ் நாடை அங்கே உருவாக்கணும் அப்படின்றது அவங்களோட கொள்கையாக இருந்தது. சரி, இதுக்கும் இங்கேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கை போர்ன்ற ஒரு விஷயம் வந்து மெயினாக வந்து அந்த போரில் முதல்ல இருந்தே ஆரம்பத்திலேருந்தே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு நெருக்கமான நாடு, நட்பு நாடாக தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து நம்மளுடைய இந்திய தீபகற்பத்தோட ரொம்ப ஒரு க்ளோஸ் பார்ட்னரான ஒரு கண்ட்ரியாக இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த கண்ட்ரியை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்காமல் விட்டுட்டோன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, சைனா போன்ற வேறு நாடுகள், நம்மளுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய வேறு நாடுகள் வந்து முழுக்க அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்மளோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் அவங்க ஒரு சில, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதும், சில டெஸ்ட் பண்ணி சில மிசைல் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அது இந்தியாவோட இறையாண்மைக்கும் இந்தியாவோட பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்தியா தொடர்ந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, இலங்கையை அவங்களோட ஒரு சிஸ்டர் இது மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் முழுக்க அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அவசியம் ஏற்பட்டதோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது இலங்கையில் அந்த சிவில் வார்ன்ற ஒரு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. புரட்சி பண்ணக்கூடிய பிரபாகரனாக இருக்கட்டும், இல்லை பத்மநாபா இருக்கட்டும், இல்லை இன்னும் மற்ற இந்த பெசோ அமைப்பாக இருக்கட்டும், இல்லை டெலோ அமைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து விடுதலைக்காக, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இலங்கையோட பிரசிடெண்ட் அப்போ இருக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாக்கிட்ட எங்களுக்கு இராணுவ சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்களை ஒடுக்கிறதுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற சில தகவல்களை சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவிலேருந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு IPKF அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு, அதாவது அமைப்புனா தனி அமைப்பு இல்லை, அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்மி, இந்தியன் ஆர்மி டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கைக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து அமைதியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. இது எப்படின்னா, இப்போது ஈராக்கில் வந்து ஒரு ஒரு மாதிரியான அமைதி நிலைநாட்டுறதுக்காக அமெரிக்கா வந்து தொடர்ந்து ட்ரூப்லாம் அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு அந்த ட்ரூப்ஸ் அனுப்பப்பட்டது. அந்த ட்ரூப்போட அந்த யூனிட்டி, அவங்களோட அமைப்பை பேர் தான் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு அந்த அமைப்பை எல்லாரும் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது போன இடத்துல ஒரு சிலரை மிரட்டினது, ஒரு சிலரை வந்து அவங்க இந்த மாதிரி பிரபாகரனை பற்றின தகவல்களை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள அடித்து உதச்சி இல்லீகலாக டீட்டெயின் பண்ணி அவங்கள நிறைய கொடுமைப்படுத்தி, இன்னும் ஒரு படி மேலே போய் பெண்களை அவங்கள வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி ரொம்ப கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சிது. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உடனடியாக இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை ரிட்டர்ன் போக சொல்லுங்கன்னு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நாசூக்கா, இது நம்ம சொல்லணுமே, நம்ம ஒரு கட்சியாக இங்கே சர்வைவ் ஆகணும்னா, மக்கள் செல்வாக்கு வாங்கணும் அப்படின்னா, மக்கள்கிட்ட ஒரு அனுதாப ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சா நான் இந்த மாதிரிலாம் பேசினா தான் முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை வந்து ஒரு அரசியலாக ஆக்க ட்ரை பண்ணாங்க. எப்படி ஒரு காவிரி வாட்ரு பிரச்சனை வந்து, காவிரி நீர் பிரச்சனையை வந்து தொடர்ந்து ஒரு 4 டிகேட்ஸ் மேலே தொடர்ந்து கட்சிகள், இங்கே தமிழகத்தில் ஒரு சில கட்சிகள் மாதிரியே கர்நாடகாலையும் அதை வச்சு அரசியலாக்குன மாதிரி, இதை வச்சு நம்ம இலங்கை தமிழர்கள் இந்த மாதிரி குரல் கொடுத்து இதையும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியினர் முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எப்படி சுதந்திர போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாலகங்காதர திலகர் ஒரு பக்கம் ஒரு முயற்சி எடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்காக போராடின மாதிரி ரொம்ப ஆவேசமாக குரல் கொடுத்து, அதையே வந்து நீங்கள் மைல்டாக போகிறீங்க, இதெல்லாம் வேலைக்காகாது, நல்லா இறங்கி செய்யணும் இவனுங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி இறங்கி செய்கிறதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே அரசியல் கட்சிகளால் ரொம்ப மேலோட்டமாக மேம்போக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, ஷாலோவெல்லாம் பேசக்கூடாது, இவங்கள்ட்டலாம் வச்சு செஞ்சால் தான் சரியாக வருவாங்கன்னு சொல்லி இதுக்கு தண்டிக்கணும், இதை தடுக்கணும்னா நம்ம இன்னொரு லெவல் இறங்கணும் அப்படின்னு ஒரு சிலர் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்த அமைப்புகளில் ஒரு அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை. அதாவது தமிழ்நாடு லிபரேஷன் ஆர்மி, TNLAன்னு சொல்லி அது இங்கிலீஷ்லேயும், தமிழில் தமிழ்நாடு விடுதலைப்படைன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்குறதுக்கான இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதோட அமைப்பு எங்கே உருவாகும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா,
எங்கே வந்து கொடுமைகள் நடக்குதோ, அந்த அநீதி நடக்குதோ, அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் எப்பயுமே வந்து இப்படியா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு அப்படி ரத்தம் கொதிக்கும் போது அந்த ஒரு புரட்சிப்படை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படி ஆரம்பித்து, அதாவது மக்களுக்கு ஒரு நாடுன்னு இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ஈவனாக சில விஷயங்கள் கிடைக்கணும். குறிப்பாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே கிடைக்கணும். அப்படி கிடைக்காதப்போ ரோடு வசதி, பஸ் வசதி, அப்புறம் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி, தண்ணி வசதி, சுத்தமான நல்ல சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவையான சில இலவச இது, அப்புறம் கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடம், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லைன்னா அது வந்து கேள்வி கேட்கறதுக்கு இப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புரட்சிப்படை உருவாகிடும். அதுதான் பின்னாளில் வந்து வேறு வேறு நேம்ஸில் அழைக்கப்படுது. அது நக்சல்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நக்சல்ஸோட ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னா, நான் அரசுக்கு கப்பம் கட்ட மாட்டேன், நானே கப்பத்தை வாங்கி நானே மக்களுக்கு செலவு பண்ணிக்கிறேன். இதுதான் ஐடியா, வேறு ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து நான் அரசுக்கு நான் வரி கட்டுறேன், எல்லாமே டேக்ஸ் கட்டுறேன், ஆனால் நீ எனக்கு எதுவுமே பண்ணலை, அப்போ நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? நானே ஒரு இதை க்ரியேட் பண்ணி, நானே ஃபார்ம் பண்ணி, நானே மக்கள்கிட்ட வரி வசூலித்து நானே மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன்றது தான் அவங்களோட மெயின் ஐடியாலஜியாக இருக்கும். அது மாதிரி ஒரு புரட்சிப்படை மாதிரி உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து பெரும்பாலும் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, எங்கே வந்து ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் அடைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்காங்களோ அங்கே தான் இது வெடிக்கும் முதல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்பயும் ஆந்திராவில் இருக்கட்டும், ஒடிசாவில் இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி மாவோயிஸ்ட்டு நக்சல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலை கிராமங்களில் மலையிலே கூடவே அங்கேயே இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்கள வந்து போலீஸ் கூட ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாசிகள் அவங்க மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸே வந்து நக்சல்ஸாக இருப்பாங்க. அவங்க எப்போ கையில் துப்பாக்கி ஏந்துவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க நார்மல் சிட்டிசன்ஸாக கூடவே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அவர் புலவர் கலியபெருமாள்னு சொல்லக்கூடிய அவர் வாத்தியார். அவர் நம்ம வாத்தியாருன்றது வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்கூல் டீச்சரா அப்படின்னா. தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்குது கலியபெருமாளுக்கு, அதனால் இவரை புலவர்னு சொல்கிறாங்க. அவர் தமிழில் நிறைய படிச்சிருக்காரு. அந்த தமிழ் இலக்கியங்களாக இருக்கட்டும், இலக்கணங்களாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய படித்ததுனால அவரோட பேச்சு வழக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சில விஷயங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா மக்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படி புரியணும் அப்படின்னா, அதனால தான் கூட பார்த்திங்கன்னா இப்போ நானே ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சினிமா காட்சியோ இல்லை வேறு ஒரு சம்பவங்களையோ தொடர்பு படுத்தி நான் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த சினிமாவை ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி நடைமுறையில் நடக்கிற விஷயங்களோட நான் தொடர்பு படுத்தி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அது மாதிரி புலவர் கலியபெருமாளும் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. அதனால் மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு வாத்தியார் மாதிரி அழைக்கப்பட்டார். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் வாத்தியாருன்னு சொல்லக்கூடியவர் வந்து எம்ஜிஆரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வாத்தியார் பரம்பெடுத்துட்டாரு, எல்லாரையும் இப்போ அடித்து துவம்சம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு சில இடங்களில் இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வாத்தியார்னு ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அவர் வந்து அந்த வில்லேஜோட ஹெட் மாதிரி ஏற்கனவே இருந்தவர். அதனால் அவர் நிறைய நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காகவும் சில நல்ல விஷயங்களை போதனை பண்ணுவார், நல்ல விஷயங்களை ப்ரீச் பண்ணுவாருங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி புலவர் கலியபெருமாளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வச்ச பேர் தான் வாத்தியார். அவர் ஒரு பட் ஸ்கூல் டீச்சரோ இதுவோ கிடையாது அவர். ஸோ அது மாதிரி அவருக்கு அந்த குஸ்தி வாத்தியார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சண்டை போடுறதுலையும் அதிலெல்லாம் நிறைய அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் நிறைய ஈடுபாடு உள்ள ஒரு நபர். இது மாதிரி இருக்கும்போது தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட தேடி போவாங்க, அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கணும்னு போவாங்க. அது மாதிரி நிறைய இளைஞர்கள் அவரை தேடி போகும்போது அவங்கக்கிட்ட மூளைச்சலவைன்னு சொல்லிட முடியாது டைரெக்டாக. பட் அவரோட கோட்பாடுகள், கொள்கைகள், அவர் மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது வர்ற அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 2 பேர் மண்டைக்குள்ளே ஏறிச்சுன்னா அந்த 2 பேர் இன்னும் டீப்பாக இவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது அவர் இன்னும் அவங்கள அவரோட டிசைபிள்ஸாக கூட வச்சுப்பார். ஸோ இந்த மாதிரி புலவர் கலியபெருமாளுக்கும் அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழரசன் ஒருத்தர். அவர் வந்து யார் அப்படின்னா
கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் அவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தார். அவரும் இந்த கிராமம், அந்த ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர் இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்தவர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர். புலவர் கலியபெருமாளும் அதே மாதிரியான இந்த அரியலூர் பெல்ட் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். இங்கே இருக்கிறவர், இவர் தமிழரசன் அங்கே போய் காலேஜ் படிக்கிறாரு. அவர் செகண்ட் இயரோ தேர்ட் இயர் வரும்போது டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அவருக்கு இந்த தமிழ் மீது உண்டான பற்று ப்ளஸ் இவரோட கலிபெருமாளோட அந்த அவங்களோட டயலாக்ஸ் எல்லாமே அவர் மனசுக்குள்ளே ரொம்ப எக்கோ ஆக ஆரம்பித்த உடனே அவர் நேராக இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அலையாஸ் சுந்தரம்னு சொல்லுவாங்க, அலையாஸ் அன்பழகன் ஒருத்தர். அவரும் வந்து இதே மாதிரி ஒரு ஈடுபாடு, ரொம்ப ஒரு ஃபார்மர் தான், ஒன்றும் பெரிய அவர் பயங்கரமான ஒரு பெரிய, அது இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்த உடனேவே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பாங்கன்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே அந்த கிராமத்தை சேர்ந்த கிராமத்து மக்கள், அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு புரட்சி பண்ணாங்க, அவங்க பெருசாக ஒரு இந்த இதில் படத்திலலாம் காட்டுற மாதிரி இப்படி துப்பாக்கியில் உள்ள குண்டெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுனாங்கன்ற மாதிரி கிடையாது. அது மாதிரி இல்லாமல் நார்மல் பர்சனாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எதுவாக இருந்தாலும் சந்தேகங்களை அவங்கள கேட்டுப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், நம்பிக்கை இருந்தது எல்லாருக்கும். அதனால் தொடர்ந்து அவங்கள்ட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த ஒரு 3 பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு சிறு அமைப்பு தான் அந்த தமிழ்நாடு விடுதலைப்படை. இந்த விடுதலைப்படையோட அஜெண்டா என்ன அப்படின்னா, மெயினாக இலங்கையில் அங்கே வந்து ஒரு இன போராட்டம், ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த புரட்சிக்கு நீங்கள் அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அங்கே இருக்கிறவங்கள கெடுக்காதீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை முதல்ல அங்கேருந்து துரத்தி விடுங்க. அவங்களால அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, அவங்க பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது. இந்த ஒத்த கருத்து இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை உருவாக்குறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதில் வந்து கலியபெருமாள் எப்பயுமே அவர் சீனியர் அப்படிங்கிறதுனால அவர் எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, அவர் இறங்கி எப்பயும் சண்டை போடுறதோ, இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுறதோ பண்ணாமல் முழுக்க அதை வந்து செயல்படுத்துறதுக்குன்னு சொல்லி தமிழரசனை கூட வச்சுக்கிட்டு ஒரு சுந்தரத்தையும் கூட வச்சுக்கிறாரு. ஆனால் கலியபெருமாள் தான் மூளையாக இருந்து செயல்பட்டதை தவிர இவங்க 2 பேரையும் இவர் இயக்குனாருன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு 2 பேரோட பிரெயினும் ஒரே நபர்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு திறமசாலி தான் அந்த கலியபெருமாள் வாத்தியார். ஸோ இவருக்கு ஏற்பட்டக்கூடிய நிறைய விஷயங்கள், இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் பிடிக்கிறதுக்கு போலீஸ் போகும்போது நார்மலாக இந்த வாச்சாத்தி சம்பவம் கூட இப்போ நம்ம எல்லோ பெஞ்சில் கூட அதெல்லாம் நானே பேசியிருக்கேன். வாச்சாத்தி சம்பவம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு 2 மாதம் முன்னாடி அது வந்து ஒளிபரப்பானது. அது வந்து நிறைய பேர் அதை லைக் பண்ணி தொடர்ந்து இந்த எல்லோ பெஞ்சிலேருந்தே வந்து சிவசங்கரி அவங்களும் அவங்க டீமும் போய் நேரில் போயெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வாச்சாத்தி சம்பவம் மாதிரியே பார்த்திங்கன்னா அங்கே நடந்த வன்முறை, அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த ஊரை விட்டு காலி பண்ண வைக்கணும். மெயினாக அதுதான். அங்கே ஒரு கேங்கு, ஒரு மாஃபியா இருக்குது. சந்தன கடத்தல் பண்ணுற மாஃபியா வந்து இந்த கிராம மக்கள் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க, தடங்கலாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வெளியெடுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒரு 18 பெண்களை வந்து வன்கொடுமை செய்து அவங்கள பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி இவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் நார்மலாக இவங்களை பிடிக்க, அதாவது பெருமாள் வாத்தியார் யார், அவன் எப்படி இருப்பார், எனக்கு ஃபோட்டோ காட்டுங்க, அப்படி பண்ணுங்கள், இவங்க எங்கே இருக்காங்கன்னு அவனுக்கு பிடிக்கணும், அப்புறம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிறது எல்லாமே கலிபெருமாள் மட்டும்தான். தமிழரசனும் சுந்தரத்தையும் வெளியிலேயே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் பெருமாள் மட்டும்தான் வெளியில் தான் இவர் தான் முக்கியமான ஆள், இவர் தான் முக்கியமான ஆளுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸை போலீஸ் மானிட்டர் பண்ணி அவரை சேஸ் பண்ணி போகும்போது அங்கே இருந்த அந்த கிராமத்தை சேர்ந்த சில பெண்களையும் அவங்களையும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அவங்களை இல்லீகல் கஸ்டடியில் வச்சு நாள் கணக்கில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய கொடுமைகளும் இழைக்கப்படுது. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கும் போது பெருமாள் அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்த அவர் புலவர் கலியபெருமாள் வந்து ஆவேசமாகிறார். அந்த அவரோட செயல்பாடுகள் அவருக்கு வந்து இதை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் ஆயுதம் இயங்குகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் ரியலில் அவர் கலியபெருமாள் அந்தளவுக்கு ஆயுதம் ஏந்தி போராடலை. அதுக்கு பின்னாடி வந்த அவர் கலியபெருமாள் மறைவுக்கு பிறகு, அப்புறம் தமிழரசன் வந்த பிறகு, தமிழரசனுக்கும் பின்னாடி வந்த லெனின் சொல்லி அவர் தான் வந்து இந்த தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு ஒரு பெரிய, தமிழரசனும் கூட
தமிழரசனும் லெனின் அவங்க எல்லாம் சேர்ந்த பிறகு தான் இதுக்கு பயங்கரமாக அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷன், குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணி அங்கே இருந்த அவங்க உள்ளே இருந்த ஆர்மரியில் இருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் அப்புறம் நிறைய பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போனாங்க. அதே மாதிரி இது மாதிரி நிறைய இடங்கள்ல. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கம்யூனிஸ்ட்லேயே வந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு ஒரு டீம் இருக்குது. அதை வந்து சிபிஐ எம்எல்னு சொல்லுவாங்க. அதை போலீஸ் பார்லன்ஸில் சொல்லணுன்னா சிபிஐ நக்சல் தான் சொல்லுவாங்க. அவன் நக்சல் டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு டீம் இருக்குது. அது ஆல் ஓவர் இந்தியாவே இருக்குது. இந்த 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 நக்சல் பாரின்னு சொல்லக்கூடிய இந்த நக்சல் டீமில் ஆக்டிவாக இருக்க கோர் டீமாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அவங்க நேரடியாக எதுவும் பெரிய ஒரு விஷயங்களில் ஈடுபடலைன்னா கூட அவங்க தொடர்ந்து வந்து இந்த அவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவங்களை அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு நிறைய மூளைச்செலவெல்லாம் செய்கிறாங்கன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த கலியபெருமாளும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சிபிஐ எம்எல் டீமோட இவர் ஒரு பார்ட்டாக சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தனி நாடு ஒன்று கேட்டு போராடலாம் அப்படின்றது ஒன்று. அவங்க அதாவது தமிழ்நாடே நம்ம இப்போது ஏற்கனவே அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக கவர்னர் RN ரவி வேற அது என்ன தமிழகம்னு வச்சுக்கலாமே, தமிழ்நாடுன்னு ஏன் வைக்கணும்னு கேட்ட மாதிரி இவங்க இந்த தமிழ்நாடு விடுதலைப்படையோட பிரைமரி அஜெண்டாவாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டது எல்லாமே வந்து தனி தமிழ்நாடு வேணும். அப்புறம் இது இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அவங்கள உடனே வந்து வித்ட்ரா பண்ணணும். அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளோட சகோதரிகள் தமிழர்கள் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரிகளுக்கு வந்து நம்ம உதவணும் அப்படின்றது தான் இவங்களோட பிரைமரி அஜெண்டாவாக இருந்தது. ஆனால் இந்த சிபிஐ எம்எல்லோட அந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு இருப்பாங்க. சென்ட்ரல் மத்திய ஒருங்கிணைப்பு குழு, மாநில குழு, ஒன்றிய குழு, இது மாதிரி நிறைய இருக்குது. அவங்க இந்த கலியபெருமாள் அமைப்பு ஒன்று புதுசாக உருவாக்கப்பட்ட இந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கல. அப்படி அவங்க கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னா, இவங்களால் தொடர்ந்து சிபிஐஎம்எல்லோட சேர்ந்து பணியாற்ற முடியல. அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு சிபிஐஎம்எல்ன்றத அப்படியே மாற்றி டிஎன்சிபி எம்எல் அப்படின்னு இவங்க ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதோட பார்ட்டாக அதோட ஒரு கிளை அமைப்பாக இவங்க இந்த டிஎன்எல்ஏவை ஃபார்ம் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட மெயின் அஜெண்டா என்னவா இருந்துச்சு அப்படின்னா, போலீஸ் தான் வந்து டார்கெட். ஏன்னா போலீஸ் மெயினாக என்ன பண்ணுறாங்க, இவங்களை பிடிக்க வரும்போது கண்ணில் தட்டுப்படக்கூடிய யாராக இருந்தாலும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்லீகலாக டிடெயின் பண்ணுறாங்க. இவனை நிறைய பேரை அடித்து அவங்க அது கஸ்டடியில் அவங்க ரொம்ப படுகாயம் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு வீட்டில் போய் செத்து போயிடுறாங்க. இப்போ மாதிரி ஒரு சூழலாக இருந்தால் அப்போது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் யாரும் பெருசாக கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதில்லை. வீட்டுக்கு வந்த பிறகு இறந்தான்னா அவன் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை இறந்துட்டான் அப்படின்னு முடிஞ்சிருவாங்க. கஸ்டடியில் அவன் கொடுக்கப்பட்ட டார்ச்சர், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடினால் அவன் காயம்பட்டான், உள்காயம் ஏற்பட்டது, அதனால் அவன் இறந்தான்றது அப்போ பெருசாக வந்து யாரும் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை அந்த காலகட்டங்களில். உண்மையாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய கொடுமைகள் வந்து அநீதிகள் நிறைய இழைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு போகும்போது தான் கலியபெருமாள் இந்த தமிழரசன் அண்டு சுந்தரத்தோடு சேர்ந்து இணைஞ்சி பணியாற்றுறாரு. அது மட்டும் இல்லை, இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறையினர் வந்து தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுற யாரெல்லாமோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கலியபெருமாளாக தான் இவர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஸோ அவரை பிடிக்க போகிற ஒரு கான்ஸ்டபிளாக தான் சூரி வந்திருக்காரு. ஸோ கதை களம்படி இந்த சம்பவங்கள் மேக்சிமம் வந்து அதாவது இவங்களோட நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதி எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா கடலூரோட பகுதி சவுத் ஆர்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த தென்னார்காடு பகுதியில் வந்து அந்த பகுதியெல்லாம் சேர்ந்தது தான் முழுக்க அதாவது கேஷ்யூ நட் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த முந்திரி தோப்புலாம் எப்படி இருக்குன்னா, முந்திரி மரமே வந்து நடுவில் மரம் வளர்ந்து அதோட இது இருக்கும், ரூட்டு வந்து கீழேருந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடை மாதிரி விரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது மரம் தான் தெரியும், உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஓப்பன் இடமா இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போய் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம், படுத்துங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றுமே தெரியாது வெளியே. தொடர்ந்து வந்து இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 சதுர அடி தூரம் வரைக்கும்
இந்த முந்திரி தோப்பு வந்து பரவி இருக்கு. ஸோ இந்த முந்திரி தோப்புக்குள்ளே தான் இவங்களோட மேக்சிமம் செயல்பாடுகள். ஏன்னா இப்படி நீங்கள் வந்து ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே ஒரு மரத்துக்கு அடியில் போய் பதுங்கி இருந்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய அசைலமாக இருக்கும். அப்படியே ஒரு வேளை தேடி வந்துட்டா கூட நீங்கள் ஏறி மரத்து மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன்னா நல்ல ஒரு ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அவ்வளோ ஈஸியாக கண்டே பிடிக்க முடியாது. ஸோ பெரும்பாலான இந்த மாதிரி அமைப்பில் தமிழ்நாடு விடுதலை படையில் இருக்கக்கூடிய அமைப்பினர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்தே தான் போவாங்க. சைக்கிள் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் வந்து சைக்கிள் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒளிஞ்சிருந்தா கூட இப்போ போலீஸ் தேடி வராங்கன்னா சைக்கிள் இங்கே நிற்கிதுன்னா அப்போ பக்கத்தில் எங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே கூட இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபோன் இருக்காது, எதுவும் அப்போ ஃபோனே கிடையாது சுத்தமாக. பட் இருந்தாலும் அவங்க எந்த ஒரு ட்ரேஸும் கையில் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு கூலியாள் மாதிரி, ஒரு ஃபார்மர் நார்மல் வில்லேஜர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டால் அவங்க நார்மலாக இப்போ சுந்தரத்தையே பிடிச்சி கேட்டாங்கன்னா அன்பழகன்னு சொல்லுவார். அன்பழகன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு சுற்ற போகிறதில்ல. இப்போ தான் நம்ம ஆதார் கார்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த காலகட்டங்களில் யாரும் அப்படிலாம் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நார்மலாக ஒரு லுங்கியோ வேஷ்டியோ அப்புறம் தலைப்பாயோ கட்டிக்கிட்டு தலையில் ஒரு முண்டாஸ் கட்டிக்கிட்டு அப்புறம் நார்மல் ஒரு சட்டை, அதே மாதிரி அப்படி இல்லைன்னா மேல் சட்டை இல்லாமல் கூட போவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க பழகி இப்படி தான் ஊராக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காரணத்தினால கூட போலீஸால் அவ்வளோ ஈஸியாக அவங்கள நெருங்க முடியல, பார்க்கவும் முடியல. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருச்சியில் 98 போய் ஜாயின் பண்ணேன். இப்போது மாலை மலரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து 2002 வரைக்கும் அங்கே இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் அப்போது டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் ஆஃப் இருந்த திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்போ அதுக்கப்புறம் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தார். அப்புறம் டிஜிபி ஆனார், ரிட்டையர் ஆனார். அவரோட டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து 98, 99 பீரியடில் அப்போது இவரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசன் இறந்து போயிட்டார். அப்புறமா அவருக்கு அப்புறம் அந்த லெனின் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த கூவாகம் ராமசாமி அவரும் இறந்து போனார். அப்புறமா இளவரசன் ஒருத்தர் இருந்தாங்க, ஜெயிலுக்கு போயிட்டார். அப்புறம் மாறன்னு ஒரு டீம் இருந்தது. ஸோ இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பொன்னமராவதியில் எனக்கு அவர் பேர் மறந்துட்டேன், பொன்னமராவதி டிஎஸ்பி ஒருத்தர், அவரும் முழுக்க இதுக்காகவே அவர் நல்லா தாட்டையாக இருப்பார், குண்டாக இருப்பார். அவர் வந்து அங்கே டிஜி ஆஃபீஸ் வந்து இந்த இதில் இருக்குது, அந்த திருச்சியில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக பக்கத்தில் ஒரு சோனாமினா தேட்டர் இருக்குது. அந்த தேட்டருக்கு எதிரில் பக்கத்தில் தான், அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தான் டிஜி ஆஃபீஸ். இப்போ இடம் கூட மாறிடுச்சு. இப்போ அண்ணா அந்த இதுக்கிட்ட இருக்குது, ஸ்டேடியம் பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க. இங்கே வந்து டிஜி ஆஃபீஸில் அவர் வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்டு இருந்தார். அது ஏற்கனவே நிறைய வாட்டி அவரை சந்திக்க போகும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போது ஒரு டீம் இந்த பொன்னமராவதி டிஎஸ்பியை வந்து பிடிச்சாங்க. அந்த சுந்தரம்னு சொல்லக்கூடிய அந்த அலையாஸ் சுந்தரம் அலையாஸ் அன்பழகனை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு சில தகவல்களை சொன்னார். என்னென்னா, போலீஸ் செக்கப்பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படியே ரோட்டில். இவர் அப்படியே சைக்கிளில் வருவார். கேஷுவலாக சைக்கிளை விட்டு அவங்க போலீஸ் பார்த்தா கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறனால இறங்கி தள்ளிட்டு போவாங்க. அது மாதிரி இவர் கேஷுவலாக ஒரு கிராமத்துக்காரர் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி வண்டியை விட்டு இறங்கி தள்ளிக்கிட்டே போயிட்டு அப்புறமா திரும்பி ஏறி போயிட்டே இருப்பார். இவர் வந்து சந்தேகப்படும்படி யாரும் நின்று கேட்டதில்லை, ஒரு நாளும் கேட்டதில்லையா. ஆனால் இவரை தேடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது இவருக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து முழுக்க அந்த கிராமம் முழுக்க அவர் சைக்கிளே தான் சுற்றிட்டு இருந்தார். அவரை பிடிக்கவே இல்லை. இவர் போலீஸ் கூடவே போயிருக்காரு, பக்கத்தில் கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அவங்க நிறுத்தி ஒரு நாளும் செக் பண்ணதும் இல்லை, கண்டுபிடிச்சதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் அவர் காரணம் என்னென்னா, அவர் சந்தேகப்படும்படியாக எந்த ஒரு நிகழ்வுமே பண்ணுறதில்ல. அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நார்மல் வில்லேஜர் மாதிரி இருக்கும். அதனால் அதை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே பின்னாடி இப்போது வந்து கலியபெருமாள் அவருக்கு பிறகு தமிழரசன் டேக் ஓவர் பண்ணிடுறாரு முழுக்க. இந்த தமிழ்நாடு விடுதலை படையை டேக் ஓவர் பண்ண பிறகு தமிழரசன் ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஃபியரியாக பயங்கரமாக, அதாவது அடித்து பண்ணணும், நம்ம யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, பிடிக்கிக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் தொடர்ந்து அவரோட கொள்கை கோட்பாடுகளாக வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார். அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் அங்கங்கே சில கொலைகள், அங்கங்கே சில அட்டாக்கு, ராபரி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தொடர்ந்து இவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது போலீஸோட இவங்க பார்வையில் இவங்களோட இது வந்து ரேடார் விழ ஆரம்பிக்குது. இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. தமிழரசனோட மெயின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், அவரோட ஏரியா எல்லாமே வந்து பொன்பரப்பின்னு ஒரு இடம்.
அந்த பொன்பரப்பியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் இவங்க தமிழரசனும் அவங்களோட அசோசியேட்ஸ் ஒரு 4 பேரும் சேர்ந்து உள்ளே பூந்து கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பண தேவை ஏற்படுது. ஏதாவது ஒரு ஆயுதம் வாங்கணும்னாலோ வேறு ஏதோ பண்ணணுன்னாலோ இவங்களுக்கு வந்து யாரையா அட்டாக் பண்ணி, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணிலாம் ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு வேறு தேவை ஏற்படுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கையே போய் கொள்ளையடிக்கலான்னு உள்ளே போகிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 1987 அவங்க போகும்போது அவங்க உள்ளே போய் கொள்ளையடிச்சிட்டு வெளியில் வராங்க. அப்போது கிராம மக்கள்லாம் ஒன்றா கூடி வந்து எல்லாரும் இந்த 5 பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து நான் தான் தமிழரசன், நான் தமிழரசனோட கூட்டாளிகள், நாங்கள் தான் தமிழர் விடுதலை படை அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கு அந்த கூழாங்கல் கல்லுலாம் வச்சுருந்தாங்க, அந்த ஜல்லிக்கல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சரமாரியாக விட்டு எறிகிறாங்க. அதில் அந்த 5 பேரும் கல்லால் எரியப்பட்டு கல் தாக்கியே இறந்து போகிறாங்க. இறந்த உடனே அந்த டைமில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அந்த சொன்ன தகவல் என்னென்னா, இறந்தது ஒரு கிராம மக்கள் ஒரு 400-500 பேர் சேர்ந்து எல்லாரும் தான் வீசி எறிகிறாங்க, செத்து போயிட்டாங்க. செத்த பிறகு யார் என்னன்னு பார்க்கும்போது இறந்தது தமிழரசன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்டு மொத்த வில்லேஜும் காலி, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நம்ம தமிழரசனையே அடிச்சு கொண்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெரராக இருந்த தமிழரசனை யாரும் முகத்தை பார்க்கல. இப்போ மாதிரி யூடியூப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா அவர் முகம் தெரிஞ்சிருக்கும். முகமே தெரியாது. அதனால் கூட அவரை அட்டாக் பண்ணிட்டாங்க, இறந்தும் போயிட்டார். அப்போது கலியபெருமாள் இல்லை, தமிழரசனும் இல்லை. அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணது சுந்தரம். சூவலையாஸ் சுந்தரம் அலையாஸ் அன்பழகம் தான் அந்த இடத்த ஃபில் பண்ணி அவர் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அவர் தான் நான் இப்போ கடைசியாக அந்த 98களில் அவரை பிடிச்ச தகவலை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசும்போது. அதாவது அவர் எப்படி பிடிச்சாங்கன்ட்டு. இதுக்கிடையில் அவர் ரொம்ப ஆக்டிவாக வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட அவரோட செயல்பாடுகள் எல்லாம் மறைமுகமாகவே இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டைமில் தான் லெனின் வந்து உள்ளே வரார். லெனின் என்ற தெய்வ சிகாமணி அப்படின்றது அவரோட ஒரிஜினல் பேர். அவர் அந்த லீடர் போஸ்ட்டுக்கு போகிறாரு. அப்புறம் அதில் வரும்போது அங்கேருந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கார். லெனினோட அவரோட லீடர்ஷிப்பில் நிறைய அட்டாக் நடந்தது, நிறைய கொலை செய்யப்பட்டது, நிறைய பேரை ராபரி பண்ணது, நிறைய இடங்கள்லேருந்து சில விஷயங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்து அவங்க இருக்கும்போது நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அது வரைக்கும் எண்ணிக்கையில் ஒரு 1/2 டசன் 1 டசன் இருந்தவங்க அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 1994 முத்தாண்டி குப்பம்னு சொல்லி ஒரு இடம், அது அந்த முத்தாண்டி குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணி உள்ளே இருக்கிற இதெல்லாம் எடுக்கணும், ஆயுதத்தெல்லாம் எடுக்கணும்னு ஒரு பிளான் போட்டு போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஒரு பாம்லாம் செஞ்சுருக்காரு. ஏற்கனவே அந்த தமிழரசன் இதில் எக்ஸ்பர்ட்டுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து ட்ராப் அவுட்டு, அதனால் என்னென்ன பொருட்களை வச்சு அவங்க செய்யணுன்றது எல்லாமே தெரியும். அதை வச்சு பாம் போடும்போது அந்த பாம் வெடித்து இந்த முத்தாண்டிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணி அந்த பாம் வீசும்போது இந்த லெனின் இறந்து போகிறான். லெனின் இறப்புக்கு பிறகு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வேறு அடுத்த ஒருத்தர் வராரு, கூவாகம் ராமசாமி அப்படின்னு பேர். இந்த கூவாகம் ராமசாமியும் இளவரசன் ரெண்டு பேர் இப்போ இவங்க வரும்போதும் சுந்தரம் இருக்கார். ஆனால் சுந்தரம் சைலண்ட்டாக தான் வேலை பார்க்குறது, ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி. அவர் வெளியில் வந்து முகத்தை காட்டி நான் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு பேசுகிறதே இல்லை. ஒன்லி இந்த துண்டு சீட்டில் ஏதாவது எழுதி வச்சுட்டு போவார். அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அதை பார்த்து அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இவரோட குரல் கூட கேட்டதில்லை யாரும். கடைசியாக கைதான பிறகு தான் தெரியும் இது. அப்போ கூவகம் ராமசாமி என்ன பண்ணுறாருன்னா அவரை தலைவராக்குறாங்க, இந்த தமிழ்நாடு விடுதலை படையோட டிஎன்எல்ஏவோட பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அப்போது இளவரசனும் அதுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணாங்கன்னா செயல் தலைவராக்கி ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக அவரை நியமித்து அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ட்ரூப் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாற்றி சில அதாவது இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழின விடுதலை கழகம், விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கம், அப்போ தமிழ் தேசிய பெண்கள் விடுதலை இயக்கம், அப்புறம் உரிமை கோருவோர் ஒருங்கிணைப்பு அமைப்பு அப்படின்னு நிறைய சின்ன அவுட்ஃபிட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது எப்படி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் இருக்கணும், அதாவது எதிரின்ற ஒரு ஆள் இருக்கணும். இங்கே பிரிஞ்சிருந்தால் ஈஸியாக நம்மளோட எதிரி வந்து யாரையாவது ஒருத்தரை கைக்கில் போட்டு நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்றதுனால
எல்லாரையும் காலி பண்ணார். பத்மநாபாலேருந்து ஆரம்பித்து அதில் அந்த அந்த குட்டி குட்டி ஃபேக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி கடைசியில் எல்டிடி மட்டும்தான் டாமினண்ட்டாக இருந்தது. அது மாதிரி இவங்க இளவரசனுக்கும் கூவாகம் ராமசாமிக்கும் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதில் இளவரசனுக்கு மெயினாக மோட்டிவ் வந்து எதிரின்னு யாரும் இருக்கக்கூடாது. அதாவது இந்த குட்டி குட்டி அமைப்புகள் வச்சு நாங்களும் தமிழர் விடுதலை படை மாதிரி நாங்களும் ஒரு சின்ன போராளி, நாங்கள் ஒரு போராளி கும்பல், நாங்களும் இது பண்ணுவோம், நாங்களும் வந்து அட்டாக் பண்ணுவோம், ராபரி பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணுறத இவங்க ஒத்துக்கலை. அப்படி இளவரசனோட அந்த ஐடியாலஜிக்கு கூவாகம் ராமசாமி ஒத்துக்கலை. நீ சைலண்டாக இருக்காத எனக்கு பிடிக்காது அப்படின்னு இளவரசன் ரொம்ப ஃபியரியாக போய் ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதும் அது ஏற்றுக்கலை. இந்த 2 பேர் உள்ள பிரச்சனையிலேயே என்ன நடக்குதுன்னா, ஒரு தடவை 97ன்னு நினைக்கிறேன், இளவரசன் கூவாகம் ராமசாமியை போட்டு தள்ளிடுறாங்க. அப்போது இளவரசனை போலீஸை அரெஸ்ட் பண்ணிடுது. இளவரசனை அரெஸ்ட் பண்ண பிறகு சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அப்போது தலைவர் இல்லை, செயல் தலைவரும் ஜெயிலுக்கு போயாச்சு, ஆள் இல்லை. அப்போது மாறன்னு ஒரு ஆள் உள்ளே வரான். ஸோ மாறன் தான் அதுக்கப்புறம், அதாவது தமிழரசன் மாதிரி லெனின் மாதிரி ரொம்ப பெரிய ஆக்டிவ் பர்சனாக வந்தது மாறன். ஏன் மாறனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மாறன் என்ன பண்ணுறான்னா, முழுக்க இதோட படைபலத்தை இன்னும் பெருக்கணும், நமக்கு வந்து ஒரு அதாவது ஒரு போர் நமக்கு தேவை, அப்போ ஆயுதங்கள் தேவை. அதே மாதிரி சும்மா நான் வந்து நார்மலாக துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் இது பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு புரட்சி படைனா ஒரு படை மாதிரி இருக்கணும், ஒரு ஆர்மி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ தான் மாறனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஒரு டீம் வந்து வீரப்பன்கிட்ட போய் பதுங்கினாங்க, வீரப்பனோட தஞ்சம் அடைஞ்சாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் 2000 வருஷத்தில் தானே நினைக்கிறேன், ராஜ்குமாரை வந்து கடத்திட்டு போனாங்க, நடிகர் ராஜ்குமாரை. அப்போது கடத்திட்டு போனவர் அந்த அஜெண்டாவில் ராஜ்குமாரை விடுதலை பண்ணணுன்னா காவிரி நீர் விடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய கோரிக்கைகளில் இன்னொரு கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா, தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த ஒரு 5 பேரை சிறையில் அடைச்சி வச்சுருக்கீங்க, அவங்கள வெளியில் விடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்தது. அது மூலமாக எந்த அளவுக்கு மாறன் வந்து வீரப்பனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது மாதிரி இவங்களோட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் சிறையில் இருந்த இளவரசன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே அடிக்கடி சிறைக்கும் கோர்ட்டுக்கும் போயிட்டு வரும்போது ஒரு உமன் போலீஸை பேச ஆரம்பிக்கிறான், அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறான், அவங்க லெட்டர் வேறு கொடுக்குறான். இது நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது இளவரசன் ஒரு பொண்ணை உமன் கான்ஸ்டபிளை லவ் பண்ணுறானா, அப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணுதா, இப்படிலாம் கேட்டு ஒரு பெரிய என்கொயரி ரிப்போர்ட்லாம் நடந்தது. என்கொயரியும் ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி நடந்தது. அது அந்த உமன் போலீஸுக்கும் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. நீங்கள் ஏன் அதை என்டர்டெயின் பண்ணீங்க, அவன் பெரிய ஒரு தமிழ்நாடு விடுதலை படையின்னு ஒரு அமைப்பு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பெரிய அக்யூஸ்டாக இருக்கான், கூவாகம் ராமசாமி கொலை பண்ணியிருக்கான், நீங்கள் எப்படி அதை என்டர்டெயின் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு பெரிய என்கொயரிலாம் ஆச்சு. அப்புறம் அது ஆனால் கல்யாணம்லாம் முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேபி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு அங்கே இல்லை அப்புறம். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாறனோட இன்ஃப்ளூயன்ஸில் அங்கே முழுக்க அது ஒரு கட்டம் வரைக்கும், ஏன்னா கர்நாடகாவை டார்கெட் பண்ணது வீரப்பனுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், கர்நாடகா படையினர் வந்து அந்த காவல்துறையினர் வந்து அவன் தம்பி அர்ஜுனனை வந்து கொலை பண்ணிட்டாங்க, கஸ்டடின்னு விசாரணைன்னு கூட்டு போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டாங்கன்றதுனால கோவத்தில் தான் தொடர்ந்து அவங்க மேலே நிறைய அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் மாறனும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழர்களோட அவங்களோட இந்த கொள்கைகள், தமிழ்நாடு விடுதலை படையோட கொள்கைகளையும் உள்ள புகுத்தி அதையும் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு போய் அது மூலமாக இவங்களும் ஒரு ஆதாயம் அடையலாம்னு ட்ரை பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு வாய்ப்பு அப்போ கிடைக்கல. ஏன்னா முழுக்க நீங்கள் காட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அங்கே அவங்களோட அந்த மக்களை தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் திரும்பி தரைக்கு வரணும். வெளியில் வந்தாலே நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போலீஸு. அவங்க உள்ளேருந்து வெளியில் வராங்கன்னா யார் என்ன நிறைய வேலைகள் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாட்டிப்போன்னு சொல்லி உள்ளேருந்து எல்லாரும் வெளியில் வந்து திரும்பியும் அவங்க பேக் டு பெவிலியன், திரும்பி அங்கே அவங்களோட ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாவுக்கு அந்த முந்திரிக்காட்டு தோப்புக்குள்ளே போய் பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களோட செயல்பாடுகள் இப்படி போயிட்டு இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையிலேயே மார்ச் மாதம் 15ஆம் தேதி 1987 தான் அரியலூரில் வந்து இந்த மாதிரி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து திருப்பி அனுப்புங்க, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடாது, அவங்களால வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வச்சு இந்த கோரிக்கை அடங்கிய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் மருதையாறு பிரிட்ஜி, அது வந்து அரியலூர் பக்கத்தில் இருக்குது, அரியலூருக்கும் சில்லாக்குடின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில, அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த மருதையாறு பிரிட்ஜில் இவங்க அதெல்லாம் ஒட்டி வச்சுட்டு
அதே மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸையும் சிதற விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி ஏர்லி மார்னிங் மார்ச் 15 ஏர்லி மார்னிங் வந்து கரெக்டாக மொத்தம் 9 பில்லர் இருக்குது. அந்த 540 மீட்ரு 540 அடி நீள அந்த ரயில்வே ஃப்ளைஓவரில் அந்த பிரிட்ஜு வந்துருக்கு, ரயில்வே பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் 8வது அந்த பில்லரை வந்து உடைக்கிறாங்க, தகர்த்துறாங்க. தகர்க்கிறது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கப்பட்ட ஒரு 50 கிலோ நைட்ரோ செல்லுலோஸ் நைட்ரோ அப்புறம் கிளிசரின்னு சொல்லி 2-3 கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து அது மூலமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 4:15 ஏர்லி மார்னிங் பண்ணுறாங்க. 4:30 மணிக்கு அந்த வழியாக சென்னையிலேருந்து திருச்சி நோக்கி சென்ற ஒரு 1200 பேசஞ்சர்ஸோட வந்து அந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வருது. அதை வெள்ளையன்னு ஒரு டிரைவர் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த சில்லாக்குடி ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் இதை இந்த சத்தத்தை நோட்டீஸ் பண்ணி பாம்பு அடித்த மாதிரி சத்தம் கேட்டுதுன்னு ரயில்வே கண்ட்ரோலுக்கு தகவல் சொல்கிறாரு. அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் பரவாயில்ல ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தகவல் சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் வெள்ளையனுக்கு ஒரு கட் ஃபீலிங் என்னென்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு ஒரு மனசுக்குள்ளே தோணுது. அதனால் நார்மலாக ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய அந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் அந்த இடத்துலலாம் கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல போகக்கூடியது, அந்த இடத்துல வந்து 25 கிலோமீட்டரில் கிராஸ் பண்ணுறாரு. அப்படி போனாலும் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னொன்று அந்த பவர்ஃபுல் லைட் மூலமாக அவருங்க நல்லா இது பண்ணி பார்க்கும்போது அந்த ரயில்வே ட்ராக்கு க்ளீனாக தெரியுது. அதில் ஏதாவது உடைஞ்சதோ இல்லை மிஸ் ஆன போர்ஷன் இருக்கான்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனால் இவருக்கு என்ன தெரியலனா தண்டவாளம் மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை, பில்லர் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியல. ஸோ 8வது பாலத்தை அந்த இதை வந்து பில்லரை கிராஸ் பண்ணும்போது அந்த பில்லர் இல்லாதனால இன்ஜினோட வெயிட்டில் நேராக அது போய் வாலில் போய் ஹிட் பண்ணி, அதாவது அந்த தடுப்புச்சுவர் மாதிரி இருக்கும் கடைசியாக 9வது இதில் வந்து அதை போய் ஹிட் பண்ணதில் வெள்ளையன் ஸ்பாட் அவுட் ஆகிறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஒவ்வொரு கிட்டத்தட்ட 17 போகி இருந்தது. அதில் ஒரு 8 போகி எல்லாமே நசுங்கிடுச்சு. அதுவும் ஒன்று பின்னாடி ஒன்று அடி அப்படி நசுங்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தா இதோட இம்பேக்ட் வந்து 8 போகி இடியலான மாதிரி மொத்தம் 17மே விழுந்திருக்கும். இன்னும் விபத்தில் நிறைய பேர் இறந்துருக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். அப்போ அவர் ஸ்லோவாக இயக்குனதுனால அந்த இது இம்பேக்ட் இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 போகி கீழே விழுந்துருச்சு, அருந்து விழுந்துருச்சு. மீதி ஒரு 3 போகி ஹேங் ஆகி தொங்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்ததில் கிட்டத்தட்ட 25 பேர் இறந்து போனாங்க, 160க்கும் மேலே வந்து காயம்படைஞ்சாங்க. அதில் கோபால்தாஸ்ன்னு சொல்லி திருச்சியை சேர்ந்த ஒரு பெரிய ஜுவல்லரி ஓனர் அவர் பையன், அப்புறம் ராஜேஷ்னு அவர் பாடியெல்லாம் வாங்க வந்தாங்க. பாடியே கிடைக்கல, 29 மணி நேரம் போராடி அவர் பாடி உள்ளே நசுங்கி இருந்தது, அதை வெளியில் எடுக்க முடியல. அதுக்கு எடுக்கிறதுக்கு போராடி அந்த மார்ச் 15 அதுக்கப்புறமா பாடியை வெளியெடுத்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த சம்பவம் வந்து பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்குனது. குறிப்பாக இப்போ மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது 87களில். அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா ஈவன் நியூயார்க் டைம்ஸு, வாஷிங்டன் போஸ்ட்டு, கார்டியன், அப்புறம் லாஸ் ஏஞ்சல் டைம்ஸ்னு எல்லா பத்திரிகையிலையும் இது முதல் பக்க செய்தியாக வந்தது. இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது, அதுவும் முழுக்க பாம்பு வெடித்து அந்த சபடைஸ் பண்ணி அந்த பில்லரை உடைச்சிட்டு இவங்க வந்த விஷயத்தை இது பண்ணது தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு எல்டிடின்னு நினச்சாங்க, எல்டிடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க இந்த டெலோ அமைப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகத்தில் நிறைய பார்த்தாங்க. ஏன்னா இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வித்ரா பண்ணுன்னு சொல்கிறது யார் சொல்லுவாங்கன்னா எல்டிடி தான் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணது தமிழர் விடுதலைப்படை தான், அந்த தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பை சேர்ந்தவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது உறுதியானது. தமிழரசன் டீம் தான் பண்ணாங்க. இதில் தமிழரசன் ஏற்கனவே ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறனால அவருக்கு இந்த நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த எந்த மிக்சரில் இதை மிக்ஸ் பண்ணால் இது பெரிய ஒரு குண்டு தயாரிக்க முடியுன்றது தெரிஞ்சதுனால அது மூலமாக தயார் பண்ணி தான் இந்த பாம்பு வெடிக்க வச்சு இந்த பெரிய விபத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த விபத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த இது மார்ச் 15 நடக்குது. செப்டம்பர் 1 அந்த கல்லால் எரிஞ்சு இவரை வந்து தமிழரசனையும் அவங்க அசோசியேட்ஸ் ஒரு 4 பேரையும் பப்ளிக்கே வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் இது ஒரு தொடர்ச்சி அப்படியே போகுது. அதுக்கப்புறம் அந்த சூவலையா சுந்தரம் கைதுக்கு பிறகே ஆல்மோஸ்ட் டைடவுன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வீரப்பனோட இவங்களோட நெட்வொர்க்கு சேர முடியாத ஒரு காலகட்டம். அப்புறம் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி உள்ளே போக ஆரம்பித்தோடனே வீரப்பன் அதுக்கு பிடிக்கல. ஒரு வீரப்பனை அவங்கள ஒதுக்கி விட்டவுடனே எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழர் விடுதலைப்படை 10 பேர் இருந்தவங்க அப்படியே 6 பேர் ஆனாங்க, அப்புறம் 4 பேர், அப்புறம் 3 பேர், அப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் மேபி ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி யாராவது இருப்பாங்க. இன்னும் தகவல் வரும், நம்ம அடுத்து பண்ணலாம்,
அப்படின்னு இந்த சர்தார் படம் மாதிரி உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழர் விடுதலைப்படைன்ற ஒரு அமைப்பை இன்னும் போலீஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இதே பேரில் யாராவது புதுசாக ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி யாராவது ஒன்று புரட்சி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கே இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பினர் வந்து த்ரெட்டன் பண்ணாங்க, அவங்கள காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து 2000 அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு த்ரெட்டன் வந்தது. அந்த த்ரெட்டன் வந்த பிறகு தான் அவங்களுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் அப்போ அந்த டைமில் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அப்போது அவங்களுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்து அவங்கள மொத்தமாக அவங்களுக்கு சில பாதுகாப்புலாம் வந்து பலப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாடு விடுதலைப்படையை பொறுத்த வரைக்கும் இந்த 87களில் நடந்த இந்த அரியலூர் ரயில் விபத்து சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த தொடர் வன்முறைகள், இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக்கு, அப்புறம் கொடைக்கானலில் வந்து டிவி டவர் அட்டாக்கு, குள்ளஞ்சாவடி போலீஸ் அட்டாக் பார்த்திங்கன்னா 93 நடக்குது. அங்கே அட்டாக் பண்ணி தான் உள்ளே இருக்க ஆயுதங்கள்லாம் எடுத்தாங்க. அதே மாதிரி ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டனோட பெட்டில் வந்து இந்தியா மேப் இருக்கும், அதை அட்டாக் பண்ணாங்க. அது 88 நடக்குது. அதே மாதிரி கத்திப்பாராவில் வந்து இப்போ நம்ம கத்திப்பாரா பிரிட்ஜு இப்போது நம்ம வேறு ப்ரொஃபைல் இருக்குது. முன்னாடி கத்திப்பாரான்றதே ஒரு நேரு சிலை இருக்கும், அவர் கையில் ஒரு இது புறா கையில் பிடிச்ச மாதிரி ஒரு சிலை இருக்கும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் ஒரு அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்கில் ஒருத்தர் இறந்து போனார், 2 பேர் இன்ஜூர் ஆனாங்க. இது வந்து 87 நடக்குது, மார்ச் மாதம் 15 87 நடக்குது. அதே மாதிரி குடமூர்த்தி பாலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. அது வந்து அப்போது அந்த டைமில் வந்து பிரதமராக இருந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள், அவங்க அங்கே வந்து ஒரு சவுத் கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வர்றவருக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி 1986 அப்போது அங்கே உள்ள அந்த பாலத்தை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முத்தாண்டி குப்பம்ன்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணும்போது தான் லெனின் வந்து அந்த பாம்பு வெடித்ததில் இறந்து போகிறான். ஸோ இது மாதிரி திருப்பாப்புலியூர் ரயில்வே ட்ராக் அட்டாக்கு, பாம் பிளாஸ்ட் ஒன்று, இது எல்லாமே வரிசையாக அப்புறம் டிவி டவர் பிளாஸ்ட்டு தூத்துக்குடியில் ஒன்று நடந்தது. அதே மாதிரி ஆண்டிமடத்தில் வந்து TNLA கேடஸ் மாற்றி அடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை மர்டர் பண்ணது ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய சம்பவங்களில் இவங்களோட வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து பெரிய லிஸ்ட்டாகவே இருக்குது இந்த தமிழ்நாடு விடுதலைப்படையோடது. இவ்வளவு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இவ்வளவு வன்முறைகளை ஈடுபட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் வந்து போலீஸ் ரெக்கார்டில் இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே வந்து நிறைய வன்கொடுமைகள், அவங்களுக்கு நிறைய அநீதி, எப்படி வாச்சாத்தியில் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரைபல் வில்லேஜஸுக்கு எவ்வளவு ஒரு கொடுமை நடந்ததோ அந்த அளவுக்கு கொடுமைகள் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் வெளியிலே வரல. வாச்சாத்தி சம்பவம் 1992 ஜூன் மாதம் 20 நடக்குது. ஆனால் இது எல்லாமே நடந்த எல்லா சம்பவமுமே பிஃபோர் 86க்கு முன்னாடி. அப்போ இன்னும் ஒரு 6 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள். அப்போ வாச்சாத்தி சம்பவமே வெளியில் வரல. ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 1 மாதம் கழித்து தான் அதை சண்முகம்னு இந்த ட்ரைபல் அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர் வந்து வெளியில் கொண்டு வந்தது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளேயே அடங்கி போய் வெளியிலேயே வராத மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் புரட்சியை தேடியும் புரட்சியாளர் பின்னாடியும் அணிவகுக்க ஆரம்பித்தாங்க. அந்த புரட்சியாளர் தான் வாத்தியார் கலியபெருமாள். அவர் தான் விடுதலை படத்தில் வரக்கூடிய விஜய் சேதுபதி. படம் எப்படி இருக்க போகுதுன்றதை இன்னும் நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கோம். விரைவில் அது படம் வந்த பிறகும் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு